وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأصقياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹத்தீப்மார்களே, முதர்ரிசீன்களே, நிர்வாகிகளே, முஅத்தின்களே, மதரசா மாணவர்களே, என் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மஜ்லிஸை அலங்கரிப்பதற்காக வேண்டி வெளியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைய மஜ்லிஸ் நமது புத்திக்கு எட்டாத, சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ரஹமத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான மஜ்லிஸ் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. இந்த இடத்திலே விசேஷமாக ஷாதுலியா தரீகாவினுடைய அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் உஸ்தாதுல் ஆரிஃபீன் சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வழித்தோன்றல்களிலும் சில்சிலாவிலும் ஹிலாஃபத்திலும் பல வழிமார்கள் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட வழிமார்களுள் மிக முக்கியமானவர்கள் தான் சையதுனா அல் குத்துப் அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சையதுனா அல் குத்துப் அல் ஆரிஃபு பில்லாஹ் சையதுனா இப்னு அத்தாஇல்லாஹில் இஸ்கந்தரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மா மேதைகள் வழிமார்கள் வருகை தந்து கடைசியில் நமது இலங்கைக்கு ஒளியை கொண்டு வந்து தந்த ஷாதுலியா தரீகாவின் அமைப்பில் நம்முடைய இலங்கைக்கு 1960-70களில் வந்து இலங்கை நாட்டை அலங்கரிக்க செய்து ஷாதுலியா தரீகாவை ரூஹானியத்துள்ள உயிரோட்டமுள்ள தரீகாவாக நமக்கு ஆக்கி தந்த, அதுவும் விசேஷமாக பேருவளைக்கு வந்து, பேருவளையிலும் விசேஷமாக சீனங்கோட்டைக்கு வந்து எல்லா இடங்களுக்கும் சென்றார்கள். என்றாலும் சீனங்கோட்டையோடு கொஞ்சம் அதிகமான தொடர்பு இருந்த ஒரு மா மேதை அல் குத்துப் அல் வலியுல் காமில் அல் ஆரிஃபு பில்லாஹ் சையதுனா முஹம்மத் அல் ஃபாசி அல் மக்கி இப்னு சையதுனா முஹம்மத் இப்ராஹிம் அல் ஃபாசி அல் மக்கி அஷ்-ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு வ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ஃபாசி நாயகம் என்று சொல்லுவோம், ஷேக் ஃபாசி என்று சொல்லுவோம்.
முஹம்மத் ஷேக் ஃபாசி நாயகம் என்று சொல்லுவோம். எது எப்படி இருந்தாலும் ஃபாசி நாயகம் என்று சொல்லுவது அவர்களைத்தான். அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள், மக்காவிலே வளர்ந்தார்கள். பல நாடுகளுக்கு சென்று நூற்றுக்கணக்கான உலமாக்களிடத்திலே இல்மை படித்தார்கள். 4 மதுஹபுகளிலும் தேர்ச்சி பெற்ற இல்மை பெற்றிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஈஜிப்ட் நாட்டிலே அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியிலே மிகவும் பிரபல்யமான யூனிவர்சிட்டிகளில் உலக அமைப்பில் ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சேர்ந்த அந்த யூனிவர்சிட்டி அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம். அங்கு சென்று அனைத்து ஷரியத்துடைய ஹக்கீகத்துடைய இல்மையும் கற்று தேர்ச்சி பெற்று முழு உலகத்திலும் பல நாடுகள், அல்ஜீரியா, மொரோக்கோ, ஈஜிப்ட், இன்னும் பல நாடுகளுக்கு சென்று இல்மை கற்ற இல்மை கொண்டு நல்லமல்கள் செய்தவர்களாக ஷரியத்துடைய அறிவின்படி தாவா பணியில் ஈடுபட்டு பல நூற்றுக்கணக்கான உலமாக்களை எல்லாம் உருவாக்கிவிட்டு மக்கா முக்கர்ரமாவிலே காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே மாலிக் மதுஹபுடைய ஃபிக்ஹுடைய சட்டதிட்டங்களை மக்காவாசிகளுக்கும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்கும் உம்ராவுக்கு வரக்கூடியவர்களுக்கும் மக்காவிலே தங்கக்கூடியவர்களுக்கும் ஃபிக்ஹுடைய சட்ட திட்டங்களை தெளிவுபடுத்தி விளங்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், மக்காவிலே அடிக்கடி ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும், அஜ்யாத் என்ற ஒரு பக்கம் இருக்கிறது. அதாவது ஹஜருல் அஸ்வத் கல்லுடைய பக்கம். ஹஜருல் அஸ்வத் கல்லுடைய பக்கத்தில் தான் அந்த பச்சை லைட் பத்தி கொண்டிருக்கும். அந்த பச்சை லைட்டுக்கு நேர பள்ளிவாசலுக்கு வெளியால கேட் நம்பர் 1 வெளியில வந்து அப்படி நேர நடந்தால் 200க்கும் 250 மீட்டருக்கும் இடையில் பைத்துல் ஃபாசியை அல்லாஹ் அமைத்து கொடுத்திருந்தான். ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேரே. இப்பொழுது அனைத்தும் ஹரம் ஷரீஃபுக்காக உடைக்கப்பட்டு விட்டது, அநியாயமாக உடைக்கப்படவில்லை. ஹரம் ஷரீஃபை பெரிதாக்குவதற்காக உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். மக்கா முக்கர்ரமாவில் வாழக்கூடியவர்களுக்கு ஆயுள் அதிகம் என்று இன்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். மனிதர்கள் சொல்லவும் இல்லை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் உள்ள உலமாக்கள் சொல்லவும் இல்லை, அல்லது மௌலிது, திக்ரு, ராத்திபு, ஸலவாத்து மஜ்லிஸ் வைக்கக்கூடியவர்கள் சொன்னதும் அல்ல. மக்கா வாசிகளுக்கு ஆயுள் அதிகம், நோய்கள் குறைவு என்று இன்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். காரணம் என்னவென்று பார்த்தால், மக்காவிலே காபத்துல்லாஹுவை அதிகமாக தவாபு செய்யக்கூடியவர்களுக்கு சில அல்லாஹுவினால் சில சக்திகள் கொடுக்கப்படுகிறதாம். அது மட்டுமல்லாமல் காபத்துல்லாஹுவை நோக்கி ஒருவர் சுஜூது செய்வதற்காக அவர் காபாவில் மட்டுமல்ல, மக்காவில் மட்டுமல்ல, இலங்கையில் இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், ரஷ்யாவில் இருந்தாலும், ஆப்பிரிக்காவில் இருந்தாலும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருந்தாலும், எத்துணை 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்தும் கிபிலாவை முன்னோக்கி தன்னுடைய நெற்றியை காபாவுக்கு நேரே ஒருவர் நெற்றியை சுஜூதில் தரையில் வைப்பாரேயானால் காபாவில் இருந்து அவருடைய நெற்றிக்கு மூளை அறிவு வளரும் இடத்திற்கு அல்லாஹ்வுடைய நெருங்கின ஒரு சக்தி கொடுக்கப்படுகிறது என்று இன்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் எங்கு சென்றாலும் ஏன் இந்த காபாவை பின்பற்றுகிறார்கள்? ஏன் காபாவுக்கு நெஞ்சு பக்கத்தை போடுகிறார்கள்? ஒரு ஜனாசாவை அடக்குவதாக இருந்தாலும் சும்மா மக்க மல்லாக்க அல்லது முகத்தாக்க, எங்களை பாஷையில சொல்றேன்டா மல்லாக்க படுக்கிற, முகத்தாக்க படுக்கிற. முகத்தாக்க படுக்கிறேன்டா என்ன? முகம் குப்புற. மல்லாக்க படுக்கிறேன்டா என்ன? வானத்தை பார்த்து கொண்டு. முஸ்லிம்களுடைய ஜனாசாவை எப்படி அடக்கம் செய்வார்கள் தெரியுமா? அந்த நெஞ்சு காபாவுக்கு இருக்க வேண்டும், அந்த முகம் காபாவுக்கு இருக்க வேண்டும், கால்கள் உட்பட காபாவுக்கு இருக்க வேண்டும். சில உலமாக்கள் ஜனாசாவை குடும்பத்தாக்கள் அப்படியே காபாவின் பக்கம் கிப்லாவை முன்னோக்கி படுக்க வச்சிட்டு ஏறும் போது
கபரை விட்டு வெளியில வரும் பொழுது பேணுதலான பழைய காலத்து உலமாக்கள், சும்மா அங்கல எங்களை அது இதை பார்த்து இன்டர்நெட்ல பத்துவாக்கள் அப்படி அல்ல, பழைய முத்தி பழுத்த உலமாக்கள். அவரை மேல ஏற விட மாட்டாங்க. கொஞ்சம் அவர் அப்படியே தலையை போட்டு பார்ப்பார், பார்த்துட்டு சொல்லுவார், இது போதா, கீழே இந்த மையத்து அப்படியே விழுந்துருமா என்று உங்களுக்கு சந்தேகம் வரணும். சொஹருக்கு எந்த அளவு சாத்தணும் என்றா, மையத்தை இப்படி சாத்தி போதாது, அது வானத்தை தான் பார்க்கும். இப்படி சாத்தி போதாது, வானம் சூரியன் மறைதெடுத்தை தான் பார்க்கும். அந்த மையத்தை நீங்க கபரில் மண்ணோட மண்ணாக சேர்த்து முதுக சேர்த்து இப்படி வைக்கணும். எந்த அளவு தெரியுமா? இன்னும் கொஞ்சத்துல கீழே விழுந்துருமோ என்ற ஒரு பயம் வர அளவுக்கு நேரவாக்கணும். இல்லாடி விட மாட்டாங்க, மண்ணை போட விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு கிப்லா முக்கியம். கிப்லாண்டா என்ன? காபா. அந்த காபத்துல்லாவை தவாபு செய்யக்கூடியவர்கள் மக்காவாசிகள், மக்காவில் பிறந்தவர்கள், மக்கத்து சாப்பாட்டை அடிக்கடி சாப்பிடக்கூடியவர்கள், ஹரம் ஷரீஃபுக்குள்ளே நடமாடக்கூடியவர்கள், அவர்களுக்கென்று அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய சக்தியை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சக்தி கொடுக்கப்பட்டவர்களுள் ஒருவர்தான் நம்முடைய முஹம்மதுல் ஃபாசி அல் மக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாசி நாயகம் அவர்கள். இன்று பல கண்டுபிடிப்புகள். சஹீஹான ஹதீஸிலே என்ன வருகிறது? காபத்துல்லாவுக்கு ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத்து இறங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் 60 ரஹமத்துகள் தவாபு செய்பவர்களுக்கு, 40 ரஹமத்துகள் தவாபு செய்துவிட்டு மக்காம் இப்ராஹிமுக்கு பக்கத்தில் 2 ரக்அத் சுன்னத்து தொழுபவர்களுக்கு. 60 40 எத்தனை? 100. இன்னும் 20 ரஹமத்து மிச்சம். இந்த 20 யாருக்கு தெரியுமா? உட்கார்ந்து சும்மா பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு. வுது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவர் ஜிக்ரு செஞ்சாலும் சரி, ஜிக்ரு செய்யாவிட்டாலும் சரி, அவர் தொழுகைக்குள்ளுக்கு இருந்தாலும் சரி, தொழுகைக்கு வெளியில் இருந்தாலும் சரி, அவர் வெறும் பார்வை, புறக்கண்களால் பார்க்கும் பார்வைக்கு 20 ரஹமத். ரஹமத் என்றால் என்ன? அருள். எனவே நம்முடைய குத்துபாகிய ஆரிஃபு பில்லாவாகிய கண்ணியம் நிறைந்த ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலே பிறந்து வளர்ந்து இல்மை கற்று காபத்துல்லாவை தனது வீட்டை போன்று பாவித்த ஒரு மேதைதான் நம்முடைய ஃபாசி நாயகம் அவர்களுடைய 23வது வருட நினைவு தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்களை ஞாபகப்படுத்துவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அவர்களால் செய்யப்பட்ட கராமத்துக்கள், அவர்களால் இந்த இலங்கையிலும் பேருவளையிலும் கொழும்பிலும் காலியிலும் வேறு இடங்களிலும் அவர்களால் நடைபெற்ற அற்புதங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த சக்தி, அவருடைய வார்த்தையில் வைத்திருந்த பரக்கத்தும் ரஹமத்தும் உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் பலர் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இன்னும் பல வயதாளிகள், ஆண்கள், பெண்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் போய் கேட்டால் சத்தியமிட்டு கூறுவார்கள், வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள், இது எனக்கு நடந்த உண்மை, எனக்கு நடந்த உண்மை என்று. வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்களை பார்த்தவர்கள் தான் இந்த பேருவளையில் இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் வாலிபர்களே ஒன்று சேர்ந்து, எல்லா வாலிபர்களும் ஒன்று சேர்ந்து இப்படிப்பட்ட மஜ்லிஸை கஷ்டமான காலத்தில், அதிகமான பிரச்சனைகள் நிறைந்த காலத்தில் அவர்களை மறந்துவிடக் கூடாது. எதிர்காலத்தில் வரக்கூடிய நம்முடைய பிச்சலங்கள், நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வாலிபர்கள் அவர்களை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இங்கே அவர்களுடைய நினைவு தினத்தை, அவர்கள் மறைந்த அந்த தினத்தை கொண்டாடி நம்மால் இயன்ற அளவு அவர்களுடைய கபர் ஷரீஃபுக்கு நாம் ஏதாவது ஒன்றை ஓதி இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்து அவர்களுடைய பெயரில் எல்லா தரீக்காவில் உள்ளவர்களும், இங்க சாதுலியா தரீக்கா மட்டுமல்ல,
கண்ணுக்கு தெரிபடக்கூடிய காதிரியா தரீக்காவில் உள்ளவர்கள், வேறு வேறு தரீக்காக்களில் உள்ளவர்கள், ஒரு தரீக்காவிலும் இல்லாதவர்கள் அனைவரையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம் தெரியுமா? நாம் வரவில்லை, அவர்களை கண்ணியப்படுத்த அல்லாஹ் நம்மை அனுப்பினான். அல்லாஹ் நம்மை அனுப்பினான். இடம் போதாது, அங்க நின்று கொண்டு நிற்கிறாங்க, இங்க இடம் இல்ல. என்ன காரணம்? எதுக்காக? என்ன காரணம்? அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக, அவருடைய மஜ்லிஸை அலங்கரிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வெளிமார்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு. காபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய காபா, கலாமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய குர்ஆன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல். அதே போல அவுலியாஉல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள். அபூ ஜஹலை ஏன் வெறுக்கிறோம்? அபூ ஜஹல் நமக்கு செய்த அநியாயம் என்ன? அபூ ஜஹல் இலங்கைக்கு வந்திருக்கிறானா? நும்ரூதை ஏன் வெறுக்கிறோம்? ஹாமானை ஏன் வெறுக்கிறோம்? காரூனை ஏன் வெறுக்கிறோம்? என்ன காரணம்? நமது தாய் தகப்பனுக்காவது, அப்பாவுடைய அப்பாமார்களுக்காவது ஒரு அநியாயம் செய்ததுண்டா? இலங்கையில் ஒரு நாடு இருக்கின்ற அவங்களுக்கு தெரியுமா? அபூ ஜஹல் என்று சொன்னா வெறுப்பு, ஃபிரௌன் என்று சொன்னா வெறுப்பு. ஏன்? அல்லாஹ்வுடைய விரோதிகள். அல்லாஹ்வுடைய விரோதிகளை வெறுக்க முடியும் என்றால் அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை அன்பு வைப்பது எப்படி பித்அத்தாக போகும்? அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அல்லாஹ்வுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், குடும்பத்தை அர்ப்பணித்தவர்கள், நேரத்தை அர்ப்பணித்தவர்கள், அவர்களை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்பதனால், வலிமார்கள் என்பதனால் அவர்களை கண்ணியப்படுத்த, கௌரவப்படுத்த, நன்றி செலுத்த, எதிர்கால சமுதாயத்தினர்களுக்கு அவர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்த நாம் அனைவரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஒன்று சேர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மிகப்பெரிய குத்துபாகிய வலிமார்களை பற்றி, எந்த தரீக்கத்தில் உள்ள வலிமார்களா இருந்தாலும் சரி, எல்லா தரீக்காக்களிலும் வலிமார்கள் இருக்கிறார்கள், எல்லா தரீக்காக்களிலும் ஆரிஃபு பில்லாஹ் இருக்கிறார்கள், எல்லா தரீக்காக்களிலும் மஷாயிஹ்மார்கள், குதுபுமார்கள், சூஃபியாக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி, அவருடைய சரித்திரங்களை பற்றி, வரலாறுகளை பற்றி சொல்லிக்கொண்டே போனால் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்களை பற்றி நன்மக்களாகிய பெருமக்களாகிய இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக ரசூலாக தேர்ந்தெடுத்தான். 313 ரசூல்மார்களை தேர்ந்தெடுத்தான். கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தான். நுபுவத்தின் மூலம், ரிசாலத்தின் மூலம் அத்தாட்சிகளை, அற்புதங்களை அல்லாஹ் அவர்கள் மூலம் வெளியாக்கினான். நபிமார்கள் மூலமோ ரசூல்மார்கள் மூலமோ ஒரு அற்புதம் நடந்தால் அது கத்தி வெட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கத்தி வெட்டவில்லை, அந்த சம்பவமாக இருந்தாலும் சரி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நடுக்கடலில் நடக்கிறார்கள், தண்ணி அப்படியே சைடுக்காகிவிட்டது. தண்ணியை பிடிச்சா தண்ணியை கைக்கு எடுக்கலாம், சுவர் வந்து தண்ணியை மறைக்கல்ல, இந்த கையை தண்ணிக்குள்ள போடலாம், இந்த கையை தண்ணிக்குள்ள போடலாம். அப்படி தட்டினா தண்ணி சலசலண்டு சத்தம் கேட்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ பாதையை போட்டு கொடு, தண்ணி பாதையாகி விட்டது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் விழுங்கின சரித்திரம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பால் கணத்தில் போட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பிடித்து சுவர்க்கத்தில் உடுப்பை கொண்டு வந்து உடுக்க வைத்து அப்படியே காயம் ஏற்படாமல் அவர்களை வைத்த சம்பவம். இன்னும் நபிமார்கள் மூலம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கின சரித்திரங்கள். இவைகளுக்கு அரபியில் சொல்லுவார்கள் முஅஜிசாத். முஅஜிசாத் என்றா தமிழ்ல ஒன்றுதான், அற்புதம். முஅஜிசாத் நபிமார்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய குதிரத்து வெளியானா அதுக்கு பெயர் முஅஜிசாத். அதை செய்பவன் அல்லாஹ். இதை விளங்கிக் கொள்ளணும்.
நபிமார்கள் அல்லாமல் ரசூல்மார்கள் அல்லாமல் ஒரு சஹாபி மூலமாகவோ தாபிஊன்கள் மூலமாகவோ அல்லது ஒரு ஃபகீஹ் மூலமாகவோ ஒரு முஹத்திஸ் மூலமாகவோ அல்லது ஒரு குத்துபு வலிமார்கள் மூலமாகவோ அல்லது நல்லடியார்கள் சித்தீக்கீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் ஏனைய நபிமார்களுடைய உம்மத்தில் வந்த ஒரு சாதாரண மனிதன் மூலமாகவோ ஒரு அற்புதம் வெளியாகிவிட்டால் அதுவும் அல்லாஹ்வுடைய குதிரத்து வெளியாகி இருக்கிறது, இவர் நபி இல்ல என்கிறதுனால அதுக்கு பெயர் கராமத். இன்றைக்கு கேட்கிற கேள்விகள் என்ன தெரியுமா? நம்முடைய வாலிபர்களாக இருந்தாலும் வாலிபர்களுக்கிட்ட கேட்டாலும் பிள்ளைகள் உம்மா பாப்பா கிட்ட கேட்டாலும் டீச்சர் சார்மார் கிட்ட கேட்டாலும் கேள்வி என்ன தெரியுமா? இந்த கராமத்தை நம்பேலுமா? இந்த கராமத்து என்று சொல்றாங்களே, இதை நம்பேலுமா? இது எப்படி நம்புற? இது எப்படி நிரூபிக்கிற? ஸ்ரீதேவிகளே, கராமத்தண்டு அரபியில சொன்னதுக்கு என்ன? அது அல்லாஹ்வுடைய குதிரத்தை இன்னார் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அது நபிமார்கள் ரசூல்மார்கள் மூலம் வெளியானால் அதுக்கு பெயர் முஜிசாத். வலிமார்கள் சஹாபாக்கள் அஹ்லு பைத்துகள் அல்லது சித்திகீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் மூலம் வெளியானால் அதுக்கு பெயர் கராமத். அவ்வளவுதான். வெளியாக்குபவன் அல்லாஹ். சரி, அது வெளியாகிறதுக்கு கராமத் ஒன்று நடக்கிறன்னு சொன்னா, அற்புதம் ஒன்று நடக்கிறன்னு சொன்னா அதுக்கு தகுதியானவராக அவர் இருக்கணுமே. எப்படி ஆகுற? அது மனிதனால நினைச்சபடி ஆக முடியாது. அல்லாஹ் செலக்ட் பண்ணணும், அல்லாஹ் தெரிஞ்செடுக்கணும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரலியல்லாஹு அன்ஹும் எப்படின்னு சொல்லலாம். இவங்க 4 பேரும் செஞ்ச வேலையை புகாரி இமாமுக்கு செய்ய முடியாது. அவங்கள அல்லாஹ் ஃபிக்ஹுக்கு தெரிஞ்செடுத்தான், இவங்கள அல்லாஹ் ஹதீஸுக்கு தெரிஞ்செடுத்தான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செஞ்ச வேலையை இந்த 4 பேருக்கும் செய்ய முடியாது. ஏன்? அது அவங்களோட வேலை அல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் அதை கொடுக்கல. இவங்க 5 பேரும் செஞ்ச வேலையை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரலியல்லாஹு அன்ஹுக்கு செய்ய முடியாது. ஆனா கஸாலி இமாம் செஞ்ச வேலையை இவங்களால செய்யவும் முடியாது. காரணம் இவங்களோட கெட்டித்தனம் அல்ல, அல்லாஹ் ஃபிக்ஹுடைய உலமாக்களை தெரிந்தெடுத்த நோக்கம் வேறு, ஹதீதுடைய உலமாக்களை தெரிந்தெடுத்த நோக்கம் வேறு, தஸவ்வுஃபுடைய இல்முடைய ஞானத்தினுடைய இல்முல் ஹகீகா இல்முல் மாரிஃபாவுடைய இல்முக்கு தெரிந்தெடுத்த குத்துபுமார்கள் வேற. அல்லாஹ் அவர்களை அந்தந்த பணிக்கு அல்லாஹ் அமைத்து வைத்தான். அல்லாஹ்வுடைய குதிரத்தின் பிரகாரம் செய்தார்கள். இன்னமும் கொஞ்சம் டீப்பா போய் சொல்றதா இருக்குமெண்டா, நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து வஹியை கொடுப்பார்கள். வஹி கொண்டு வந்து கொடுக்கப்பட்டா நபி அல்லது ரசூல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராமல் கல்பு பரிசுத்தமாக்கப்பட்ட கல்பில் முத்துமைன்னாவுடைய 4வது தரஜாவை தாண்டிய தெளிவு பெற்ற ஷிருக்கு பித்அத் குஃப்ர் அதாவது ஃபுசூக் என்று சொல்லக்கூடிய பாவச் செயல்களை விட்டும் அப்புறப்படுத்தப்பட்ட கல்பு பரிசுத்தப்படுத்த கல்புகளுக்கு அல்லாஹ் ஒரு வகையான உதிப்பை கொடுப்பான். அதற்கு அரபியில் இல்ஹாம் என்று சொல்லுவோம். அந்த இல்ஹாமியத்தான அறிவின் மூலம் மக்களை சீர்திருத்துபவர்கள் வலிமார்கள், நுபுவத்தின் மூலம் மக்களை சீர்திருத்துபவர்கள் நபிமார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு எந்த ஒரு நபியும் வருவதும் இல்லை, வரப்போவதும் இல்லை, வருவதாக நினைச்சாலும் காஃபிர். அப்ப இந்த மக்களை சீர்திருத்துறது யாரு? என்ன போல கொத்துபா ஓதுறவர் வெறுமனே பாவத்தை செஞ்சு செஞ்சு கொத்துபா ஓதிக்கொண்டிருந்தா எப்படி திருந்துவாங்க? கொத்துபா முடிஞ்ச உடனே நானும் அதே நிலைமை, கொத்துபா கேட்டவங்களும் அதே நிலைமை. கல்பு பரிசுத்தம் என்று ஒன்று இருக்குது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க மைண்ட், அறிவு, நம்ம புத்தி, அதே போல எங்கட இதயம் 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க.
ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், சும்மா கண்ணுக்கு தெரிப்படுது, எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு நிற்கிறாங்க, நான் நின்று பேசிக்கொண்டு நிற்கிறேன், இது வெறும் பொதுவான எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னொன்று இருக்குது சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது எங்கட மைண்ட் உள்ளுக்கு சேவ் பண்ணி முடிஞ்சு அது மாற்ற இயலாது, பழக்கப்பட்ட விஷயம். உதாரணமாக சொல்ல போனால் ஒரு 6 மாசத்து குழந்தை பிள்ளையோண்ட ஒருத்தர் தூக்கி கொண்டு நிற்கிறாரு ரோட்டில், திடீரென்று நடு ரோட்டால் ஒரு பாம்பு ஒன்று மாறுது, கிராஸ் ஆகுது. இந்த புள்ள அண்டைக்கு தான் பாம்பை காணுது. நல்லா கேட்டுக்கொள்ளணும், விசேஷமாக வாலிபர்களின் சின்ன பிள்ளைகளும் இதை கேட்டுக்கொள்ளணும். இந்த 6 மாசத்து குழந்தை அண்டைக்கு தான் பாம்பை காணுது, பார்க்குது. இந்த மனுஷன் பாம்புக்கு பயம். இவர் பாம்பை கண்ட உடனே எடுத்தார் ஒரு ஓட்டம். இந்த புள்ளைக்கு 6 மாசம் தான், அறிவில்லை தான், ஆனா மூளை இருக்குது, சிந்திக்கிற திறன் இல்ல, கண் தெரியுது, உணர்வு இருக்குது. இந்த புள்ள பார்க்குது. சும்மா இந்த மனுஷன் பாம்பை கண்டு ஓடிட்டாரு. பாம்பு தெரியா, ஓடினது மட்டும்தான் அதுக்கு தெரியும். அந்த புள்ளைக்கு 2 வயசு ஆகிட்டது. அந்த புள்ளையோட மாமா இன்னும் ஒருத்தர் என்னமோ ஊட்டுள்ளுக்கு புள்ளைய வச்சுக்கொண்டு விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது கட்டிலுக்கு அடியால் ஒரு பாம்பு வருது. அண்டைக்கு கண்டவர் இன்னொருத்தர், இன்றைக்கு காண்றவர் இன்னொருத்தர். புள்ளையன் தூக்கி கொண்டு ஒரு ஓட்டம். 2 வயசு குழந்தை யோசிக்குது, பாம்பு கண்டு ஓடுறாங்களே. 3 வயசு 4 வயசு ஆகும் போது அந்த புள்ளைய அல்லாஹ் காப்பாத்தணும், பாம்பு கடிக்க தேவையில்ல, அந்த புள்ள பாம்புக்கு பயம். இப்ப நான் உங்களோட்ட கேட்கிறேன், உங்கள எத்தனை பேர் பாம்புக்கு பயம் என்று கேட்டா எல்லாரும் கையை செத்துவீங்க, சரியா பிள்ளையா? எத்தனை பேரை பாம்பு கடிச்சென்று கேட்டா ஒத்தரமில்லிவத்தில். பாம்பு கடிக்கல என்ன, ஏன் பயப்படுறீங்க? சுனாமி வர முந்தி சுனாமி 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 எத்தனை பேரை பயமுடுத்தாட்டினாலும் சுனாமிக்கு ஒத்தரும் பயம் இல்லை. காரணம் சுனாமி. சுனாமி வந்தது, ஒரு வாட்டினது, கடலோரத்தை மறுபக்கம் பிரட்டினது. சுனாமி வரப்போகுதாம் என்றா என்ன நடக்க போகுது? ஆனா கண்டியில் இருந்தவங்க கூட, கடலை காணாதவங்க கூட சுனாமி என்றா ஒரு நடுக்கம். என்ன காரணம்? சப்கான்சியஸ் மைண்ட்ல அது அப்படியே சேவாவி. பாம்புக்கு பயம். கேன்சர் என்றா மனுஷரை கொலை செஞ்சிரும், இளம் வயசுல கொண்டு வைத்திரும். ஹார்ட் அட்டாக் என்று சொன்னா திடீரென்று உசிறு போனா மௌத்து தான். இப்படி சில அச்சுறுத்தல்கள், இதுக்கு முந்தி நடந்த விஷயங்களை கல்புல போட்டு 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 பதிய வச்சு அப்படியே அது பதிக்கப்பட்டிருக்குது. யாராலையும் அதை வெளியில் எடுக்கலாம். நாங்க எல்லாரும், நானும் தான் நீங்களும் தான். வலிமார்கள் இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு வர மாட்டாங்க. அதை சொல்லத்தான் நான் வரேன். வலிமார்கள் காட்டுக்கு போய் 40 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? சப்கான்சியஸ் மைண்ட்ல சேவாவி இருக்கக்கூடிய அவ்வளவு காரணங்கள் சபபுகளையும் கலட்டி வீசியத்துக்கு அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகவல்ல. சொர்க்கத்தை கொடுக்கிறது அல்லாஹ்வுட கிஃப்ட். அது சொர்க்கம் அவங்களுக்கு எப்படியும் கிடைக்கும். உலகத்துல கேட்காமலே 2 கண்கள் அல்லாஹ் தந்தான். உலகத்துல கேட்காமலே அறிவை தந்தான், கேட்காம இல்ம தந்தான், கைகளை தந்தான், பிள்ளை பாக்கியத்தை தந்தான், ஈமான தந்தான், தொழுத பாக்கியத்தை தந்தான். மன்னிக்கிறேன் 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 என்று சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆனா அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து இரவு பூராக நின்று வணங்கி பகல் பூராக நோன்பு வச்சு அல்லாஹ்வை நெருங்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள இந்த பொதுவான அமைப்புகள் அனைத்திலிருந்தும் கலண்டு இன்னொரு படி ஏறணும். அதுக்கு சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுவாங்க. இந்த அவ்வளவு கலட்டப்பட்டதுக்கு பிறகு அவங்களோட புத்தி, அவங்களோட மைண்ட், அவங்களோட ஹார்ட் இந்த உலகத்தில் வெறுமனே ஒரு நிலை அல்ல, அது வேற தன்மை. அதைத்தான் நப்சுடைய பயான்கள்ல கூட அடிக்கடி உலமாக்கள் சொல்லுவாங்க. அம்மாராவுடைய நப்சு, பாவத்தை தூண்டக்கூடிய நப்சு, எவ்வளவுதான் புத்தி சென்னாலும் ஏறாது, எவ்வளவுதான் கரைச்சூத்தினாலும் ஏறாது, அவ்வளவுதான். அல்லாஹ் சில படைப்புகளை படைச்சிருக்கிறான்.
அவனுக்கென்று விசேஷமான படைப்பு. அந்த படைப்புக்குள்ள அல்லாஹ் குதிரத்தை வச்சிருக்கிறான். விஞ்ஞானி சொன்னா நம்புறோம், மெஞ்ஞானி சொன்னா நம்ப மாட்டோம். ஏன்? மனுஷன் தானே. அவரும் ஒரு பொறாமை வருது. அவர் ஒரு மனுஷன். அது எப்படி? குத்துபு நாயகம் எப்படி? ஷாது நாயகம் எப்படி? ரிபாய் நாயகம் எப்படி? அவங்களும் மனுஷன் தானே என்று நாங்க நினைக்கிறோம். காரணம், நாங்க 90% சபப அடிப்படையாக கொண்டு எங்களால சாதிக்க இயலாம இருக்கிறதுனால அவங்களும் எங்களே போல என்று நினைக்கிறோம். உதாரணமாக சொன்னா, நான் 4 வருஷத்துக்கு முந்தி இந்த விஷயத்தை ஒரு சீனங்கோட்டை பயானொன்ல சொன்னேன். எந்த பள்ளின்னு ஞாபகம் இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, அவர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ஒருத்தரை காட்டி, அவர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். அது மட்டுமல்ல, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்க்கு மேலால் உள்ள படிப்பொண்ட சொல்லி 8 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு 1 கோடிக்கு மேல செலவழிச்சு 5 எக்ஸாம்ல ஏ எடுக்க வேண்டிய ஒரு எக்ஸாம் ஒன்றோட பேரை சொல்லி, ஒரு படிப்புட பேரை சொல்லி, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மட்டும் இல்ல, இவர் MA, MMA என்ன சரி ஒன்று சென்னு வச்சுக்கோங்களே. இந்த செய்தியை ஓ லெவல் பாஸ் பண்ணாத 8ஆம் வகுப்புல உம்மா வாப்பாக்கு அடக்கம் இல்லாம அப்படியே ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரியுது ஒருத்தர்கிட்ட போய்த்து பெரிசா சொன்னா அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்பா? சார்ட்டர்ட் அக்கவுண்டனா அப்படி கேட்பானா? கேட்கறதுக்கு அவருக்கு ஓ லெவலும் தெரியா, அட்வான்ஸ் லெவலும் தெரியா, கேம்பஸுக்கு போகவும் இல்லை, சீமா அது இது. ஆனா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகுறதுக்கு முயற்சி எடுத்து 5 வருஷமா தோல்வி அடைஞ்சி கொஞ்சம் சைடு காவி ஃபெடப்பாய் கொன்னைக்கு ஒருத்தர்கிட்ட போய்த்து அவர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சொன்னா அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இதே போலதான் குத்துபண்டி சொல்கிறோம், ஆரிஃபு பில்லா என்று சொல்கிறோம், சூஃபியாக்கள் என்று சொல்கிறோம், ஞானவான்கள் என்று சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய வலியுல்லா என்று சொல்கிறோம், சுல்தானுல் ஆரிஃபீன் என்று சொல்கிறோம், கௌசுல் ஆலம் என்று சொல்கிறோம், குத்துபுல் அக்பர் என்று சொல்கிறோம், குத்துபுல் ஹிந்த் என்று சொல்கிறோம். சும்மா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குத்துபுல் ஹிந்தா, குத்துபுல் மஜீதா, சுல்தானுல் ஆரிஃபீனா? ஆரிஃபீன தெரிஞ்சாத்தானே சுல்தானுல் ஆரிஃபீன் யாருன்னு தெரிய வரும். ஆரிஃபீன் என்றா அல்லாஹ்வை அறிந்தவர்கள். ரிஃபாய் நாயகம் சுல்தானுல் ஆரிஃபீன், அல்லாஹ்வை அறிந்தவர்களுக்கெல்லாம் அரசர். ஒன்றுமே தெரியாதவன்ட்ட போய் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சொல்ற மாதிரி தான் இருக்குது. இப்படி சொன்னா புத்திக்கு படாது. இன்னும் 15-20 நிமிஷம் தான் இருக்குது. வலிமார்கள் யாரு, குத்துபுமார்கள் யாரு, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவங்களாக எடுத்துக்கொண்டாங்களா அல்லது அல்லாஹ் கொடுத்தானா என்றதை நாங்க விளங்கல்ல. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பறவை இருக்குது, ஒரு பறவை. அந்த பறவையோட பெயரு பாட்டேல் காட்விட். இப்படி கையால பொத்தேலும், சொண்டு மட்டும் வெளியில வரும். இது அலாஸ்காவிலிருந்து நியூசிலாந்துக்கு பறந்து போகுதாம். எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 11,500 கிலோமீட்டர். அதுவும் எப்படி? நிப்பாட்டுறதில்ல, சாப்பிடுறதில்ல, குடிக்கிறதில்ல, தூங்குறதில்ல, 10 நாளும் பறக்குது. எது? பறவை. பறவையோட பேர் என்ன? பாட்டேல் காட்விட். வேண்டிய ஒரு விஞ்ஞானிட்டையோ டாக்டர் மாட்டையோ கேட்டு பாருங்க. இந்த பறவை அலாஸ்கா என்ற இடத்திலிருந்து, அலக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா அங்க இல்ல, அலாஸ்கா, அங்கிருந்து நியூசிலாந்துக்கு பறக்குது, சைனாலிருந்து அமெரிக்காவுக்கு பறக்குது, அங்கிருந்து இங்க பறக்குது. பிளைட் போகக்கூடிய இடம் 10 நாள் இரவு பகல், குளிர்லையும் பறக்குது, வெயில்லையும் பறக்குது, தின்னாம குடிக்காம தூங்காம. நம்புவாங்களா இத? அந்த பறவைய என்ன செஞ்சாங்க விஞ்ஞானிகள்? ஒரு 15-20 பறவையை பிடிச்சி அதை ஆபரேஷன் பண்ணி அதுக்குள்ள சின்ன ஒரு மெமரி கார்டு மாதிரி ஒன்றை போட்டு ஆபரேஷன் எல்லாத்தையும் தச்சு அனுப்பி விட்டாங்க. அது என்ன செய்து, எங்க போகுது, எத்தனை அடி மேல போகுது, எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் பறக்குது என்றெல்லாம் பார்த்தா 11,500 கிலோமீட்டர்
நிப்பட்டாம சொரக நிப்பட்டாம பறந்து கொண்டே இருக்குது. 11ஆம் நாள் போய்த்து நியூசிலாந்துல சேருதாம். அது ஒன்றெண்டு பறக்கிறல்ல, 10,000 20,000 30,000 பறவை சேர்ந்து போறாம். அது போகும் பொழுது எப்படி தெரியுமா அந்த அழகான காட்சி, மனுஷனுக்கு பார்க்க முடியாத ஒரு காட்சியாம் அது. இந்த பறவை என்ன நடக்குது என்று பார்த்தா, தின்னாம குடிக்காம தூங்காம பறக்கலுமா? இது என்ன அற்புதம் என்று பார்த்தா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அந்த பாட்டேல் கொட்விட் என்று சொன்ன அந்த பறவைக்கு 2 மூளையாம். மூளையை 2ஆ பிரிச்சு வச்சிருக்கிறான் அல்லாஹ். ஒரு மனுஷன் என்ன வேலை செஞ்சாலும் மூளையால தான் செய்கிறான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 7-8 மணித்தியாலம் இந்த சைடு மூளையால பறந்து கொண்டிருக்கும் பொழுது மறு சைடு மூளை பிரெயின் தூக்கம். இது டயர்ட் ஆகும் போது இவர் எழும்புறாரு, அவர் எழும்பி அந்த பிரெயினால பறக்க ஆரம்பிக்கிறார். ஆனா இது தூங்குது. எப்ப தூங்கி எழும்புதோ அப்ப அதுல தாகமும் போய் பசியும் போய் டயர்டும் போயிடுது. இது உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. 1-2 விஞ்ஞானிகள் அல்ல, 100கணக்கான விஞ்ஞானிகள் இன்றைக்கும் ஆராய்ச்சி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க இந்த பறவையை பத்தி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த பறவையை விட மோசமா அல்லாஹ்ட வலிமார்கள்? இந்த பறவை, இப்ப நாங்க பறவையை பத்தி பேசி பேசி பறவை வணக்கம் ஆயிப்பது. கபரு கிட்ட போய்த்து நின்றா கபர் வணக்கம், அவுலியாக்கள் கிட்ட போய்த்து நின்றா அவுலியாக்கள் வணக்கம். பறவையை பத்தி புகழ்ந்து கொண்டு போனா பறவை வணக்கமா? இல்ல. அல்லாஹ் படைச்ச அந்த பறவைக்கு அவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறான். மரியானா ட்ரென்ச் ஒன்று இருக்குது, ஜப்பானுக்கு கொஞ்சம் இங்கால நடுக்கடல்ல ஆழம். அதுகிட்ட போனா யாரும் தப்பி வந்த சரித்திரமே இல்லை. அதுக்கு கீழே போக 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 இருட்டு, கண்ணுக்கு தெரிபடாத இருட்டு. ஆனா அதுக்கு கீழே மீன்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது. இருட்டு சொன்னா இப்ப லைட் போனா இருட்டுன்னு வருமே, இந்த இருட்டல்ல, புத்திக்கு எட்டாத இருட்டு, கண்ணுக்கு தெரிபடாத இருட்டல்ல, புத்திக்கு எட்டாத காரிருள் இருட்டு, பார்க்க முடியாது தண்ணிக்குள்ள. அந்த இருட்டுக்குள்ள மீன்கள் வாழ்ந்து கொண்டிருக்குது. அந்த மீண்ட உடம்புல அல்லாஹ் லைட்டை வச்சிருக்கிறான். எங்கிருந்து கரண்ட்? பேட்டரியா அல்லது வேற என்ன? சரியா? மீன், லைட் உள்ள மீன் பார்க்கலாம், தேடி பாருங்க. அந்த ஆழமான அந்த கிடங்கு, எவ்வளவு பெரிய கப்பல் அதுல தாண்டாலும் மேல வர முடியாது. அதுக்கு பேரு மரியானா ட்ரென்ச் என்று சொல்லுவாங்க. அதோட ஆழம் இதை தேடிக்கொண்டு 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 போய் இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா அதோட ஆழம்? உலகத்திலே ஆகப்பெரிய மலை எது? யார் சரி சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். உலகத்திலே ஆகப்பெரிய மலை, உயரமான மலை எது தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் தான் இருக்குது. என்ன மலை அது? இமயமலை. இங்கிலீஷ்ல என்ன? எவரெஸ்ட். இமயமலை. இந்த இமயமலைய அந்த மரியானா ட்ரென்ச்சில் கொண்டு போய் தாட்டினால் அது அப்படியே உள்ளுக்கு பெய்த்து 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 அது தாண்டிருமாம். இன்னும் 2 கிலோமீட்டருக்கு தண்ணிக்குமாம். யார் சொன்னது இது? சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமா, குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பார்வை பார்த்தாங்களா முடிஞ்சு. யார் சொன்னது? எங்க உம்மம்மா அப்பான்னு சொன்னது. நம்பினோமா? இல்ல. உங்களுக்கு தெரியுமா, ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்கேயோ இருந்து காபா பார்த்தாங்களாம். அப்படியா? இந்த பழைய காலத்து மோட்டு கொள்கையோடு எங்களுக்கு சரி வராதப்பா. இவர்கிட்ட இந்த கண்ட்ரண்டு தானே, இவருக்கு சுவருக்கு அங்கே பார்க்கலாதானே. வலிமார்கள் என்று சொல்றது அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்தவர்கள், அல்லாஹ்வையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கல்விலே குடியிருக்க செய்தவர்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள். இதை பத்தி நாம் யோசிக்கிறதும் இல்லை, யோசிச்சு பார்த்ததும் இல்லை. அதே போலதான்
உங்களுக்கு தெரியும் திமிங்கில மீன் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். கடல் இருக்கிற மீன்கள்ல ஆக பெரிய மீன் எது? திமிங்கிலம் மீன். திமிங்கிலம் மீனுடைய ஆக பெரிய மீன், கண்டுபிடிக்கப்பட்ட ஆக பெரிய மீனுடைய நீளம் எந்த அளவு என்று கேட்டா 105 மீட்டர் என்று சொல்லப்படுது. 105 மீட்டர், 100 மீட்டர் தூரத்துக்கு, 100 மீட்டர் ரேஸ் ஓடுவாங்களே, 100 மீட்டர் தூரத்துக்கு திமிங்கிலம் மீன் என்றா அதனுடைய அகலம் எப்படி இருக்கும்? இந்த மீன் அதனுடைய பாரம் 119 டன். ஒரு டன் என்றா எத்தனை கிலோ? 1000 கிலோ. 1000 கிலோ, 119 டன். அவ்வளவு பாரமான மீன் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு டம் கட்டி கொண்டு வந்து, அது ஹொபி என்ன தெரியுமா? அப்படியே தண்ணிக்கு வெளியால வந்து வாழை ஆட்டிட்டு தண்ணிக்குள்ள போற. பாத்தீக்கா இல்லையா நீங்களும்? திமிங்கிலம் மீன் சப்தத்தோட வாரது பார்த்துக்கிறீங்க தானே? டிஸ்கவரி சேனலு போனா பார்க்கலும். நான் உங்கள்கிட்ட தெரியாமத்தான் கேட்கிறேன். 119 டன், 130 டன், 120 டன் அந்த பாரமான மீன் தண்ணிக்குள்ள இருந்து உடம்ப வெளியில கொணாரத்துக்கு எவ்வளவு சக்தி ஒண்டிக்கணும் அதுக்கு. அந்த மீனுடைய நாக்கு மட்டும் 5 டன் என்று சொல்றாங்க. யாரு? விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதனுடைய ஹார்ட் ஒரு பெரிய கண்டெய்னருடைய சைஸாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்? என்னடா மௌலானா வாசி நாயகத்தை பத்தி சொல்ல சொல்லி கூப்பிட்டா திமிங்கிலம் மீனை பத்தியும் என்னமோ இங்கிலீஷில் ஒரு பறவையோட பேரேன்னு சொல்றாரு. அடே, இந்த திமிங்கிலம் மீன், பறவைகள், மலை, கடல், அல்லாஹ்ட படைப்பு. இந்த படைப்புகள்ல சிறந்த படைப்பு மனிதன். மனிதன்ல சிறந்த மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத். அந்த உம்மத்தில் உள்ளவர்கள் தான் நமது மஷாயிகுமார்கள். அவர்களை ஏன் எங்களிடத்தில் அனுப்பினான் தெரியுமா அல்லாஹ்? நாம் திரும்பி நல்லவர்களாக வாழ்ந்து, ஒற்றுமையாக வாழ்ந்து, சந்தோஷமாக ஈமானோட சுவர்க்கத்திலும் அவர்களோட வாழ்வதற்குத்தான் அல்லாஹ் அப்படிப்பட்ட மாணிக்கங்களை நமக்கு காட்டி தந்தான். கைவிட்டு விட்டோம், நேரத்தை பாழாக்கி விட்டோம், வீணாக்கி விட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். சூரா தபாரக்கல்லதீல வரக்கூடிய ஒரு ஆயத், அவலம் யரவ் இல தைரி ஃபௌகஹும் சாஃபாத்தின் வயக்பில். தபாரக்கல்லதி தானே, அடிக்கடி ஓதுறோம் தானே. அவலம் யரவ் இல தைரி, இந்த மனிதர்கள் பறவைகள் அவட தலைக்கு மேலால பறக்குது, இந்த பறவைகளை பார்க்க கூடாதா? எந்த பறவைகள்? அப்படியே சொரக விரிச்சு விரிச்சு பறந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே சுருக்கி கொள்ளுது. இத பார்க்கலையா? எல்லாரையும் எழுப்பி நீங்க என்னென்ன பறவை இவ்வளவு பார்த்தீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? ஒருத்தர் காக்கி ஆண்டுவாரு, இன்னொருத்தர் புறா ஆண்டுவாரு, இன்னொருத்தர் மைனாண்டுவாரு, இன்னொருத்தர் சிட்டுக்குருவி எண்டுவாரு, இன்னொருத்தர் புறா ஆண்டுவாரு, இன்னொருத்தர் கழுகண்டுவாரு. இப்படி ஒரு 10 கூடினா 15 பறவையோட பேர் வரும். ஆனால் கண்ணுக்கு தெரிபடாத உலகத்தில் விஞ்ஞானிகளால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பறவைகள் அனைத்துமே அற்புதமானவைகள் தான். அல்லாஹ் சொல்றான் அந்த ஆயத்தில், மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். மனிதர்களே, நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். இந்த பறவைகளை அந்தரங்கத்தில் ஒருத்தரும் பிடிக்கல, போய் ஒருத்தரும் முட்டு கொடுக்கல. இந்த பறவைகளை ரஹ்மான தவிர வேற யாராலும் நிறுத்தி வைக்க முடியாது. மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். அது பறக்குது, 100 கிலோமீட்டர் பறக்குது, 1000 கிலோமீட்டர் பறக்குது, சாப்பிடாம பறக்குது, குளிர்ல பறக்குது, சூட்டுல பறக்குது. இதை தடுத்து வைத்து பறக்க வைப்பவன் அல்லாஹ், மறந்துடாதங்க. இதே போலதான் வலிமார்கள், குத்துபுமார்கள், நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். குதுரத்துகளை வெளிப்படுத்தி தந்திருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, இறால்
இறாலை விட ஆக சின்ன இறால், அதை விட அறவே சின்ன இறால், கூனின்னு சொல்லுவோம், அதை விட சிரிச்சு ஒன்றை எடுத்து இப்படி வச்சோம்டா இந்த விரல 3 பகுதி இருக்குது, விரல்ல 3 கோடு இருக்குதானே, இதுல முதலாம் கோடு இந்த நகத்தோட சைஸுக்கு வரும் ஒரு சின்ன இறால், அதுக்கு இங்கிலீஷ்ல கிரில் என்று சொல்லுவாங்க. கிரில், இந்த கிரில் தான் திமிங்கில மீண்ட சாப்பாடு. ஒரு மனுஷன் 119, 120, 130 டன், 110, 120 மீட்டர் நீளத்துக்கு அகலமான பெரிய 5 டன் பாரமான ஒரு நாக்கோட பெரிய வாயோட ஒரு திமிங்கிலத்தை மனுஷன் படைச்சா, அந்த மனுஷன் இவ்வளவு பிரமாண்டமான படைப்புக்கு எவ்வளவு பெரிய வாயை கொடுப்பான்? திமிங்கிலம் மீன் இந்த ஃபுட்பாலை விட பெரிய ஒன்ற திமிங்கிலத்தால புழுங்க முடியாது. அது அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். ஃபுட்பால் தான் அதோட வாயால புழுங்கேலுமான ஆக பெரியது. ஆனா அந்த திமிங்கிலம் மீன் பெரிய வாய அல்லாஹ் கொடுத்தா கடல்ல ஒரு மீனும் மிஞ்சாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த கிரில் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன இறால்ல ஒரு நாளைக்கு 40 மில்லியன் பீசஸ் அது தின்னுது. 4 கோடி கிரில், 4 கோடி இறால மீன் தின்னுது, சாப்பிடுது. எங்க போய்த்து கதை? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாமே அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், நீ எனக்கு எல்லாத்தையும் தந்தாய், ஆட்சி பதவியை தந்தாய், காத்த வசப்படுத்தி தந்தாய், மிருகங்கள் பாஷையை கற்று தந்தாய், ஜின்கள் மலக்குகளை தந்தாய், ரிஸ்க் கொடுக்க பொறுப்பை கொஞ்சம் தாயா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னானா, அது ஏண்ட வேலை உங்களால ஏலா, யா அல்லாஹ் எனக்கு ஆசையா இருக்குது, எல்லாத்தையும் தந்துட்டாய், அதை மட்டும் தாவே. அல்லாஹ்ட நியதி என்ன தெரியுமா? ஒரு நபி கெஞ்சி கேட்டா கொடுத்துருவான். ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாஹ் ஏலான்னு சொன்னா அது விளங்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஏலாண்டு சொல்லும் போது எனக்கு உன்னைய பார்க்கணும் ஏலா இல்ல பார்க்கணும் அண்ண பார்த்த தெரியும் எல்லாருக்கும். ஃபகர்ர மூசா சாயிகா. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரிஸ்க பாரமெடுத்து ஒவ்வொரு படைப்பினத்துக்கும் ஒவ்வொரு ரிஸ்க சேர்த்து மீன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வாய போடுது திமிங்கிலம் மீன் போட்டாங்க. 10 மீனுக்கு வச்சதை திண்டுட்டுது, அது வாய மூடுது இல்லை. 100 மீனுக்கு வச்சதை திண்டுட்டுது, வாய மூடுது இல்லை. இன்னும் பறவைகளுக்கு அங்கிங்க வச்ச எல்லாத்தையும் திண்டு அவ்வளவையும் ஒரு மீன் திண்டுட்டு. சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுதான் கடைசி முடிவல்ல. சயின்டிஸ்ட் சாதாரண மனுஷன், அவர் கண்டத்தை தான் சொல்றாரு 100 மீட்டர் என்று. முழு கடல்ல ஒருத்தர் ஜப்பானுக்கு பறக்காரண்டா எத்தனை அவர் பறக்கணும், சவுதிக்கு பறக்கண்டா எத்தனை அவர் பறக்கணும், கனடாக்கு பறக்கண்டா எத்தனை அவர் பறக்கணும். உலகத்துல 4/3 பகுதி கடல். 500 மீட்டர் தூரத்துக்கு திமிங்கிலம் இருக்கா, அல்லது 1000 டன் 10,000 டன் சைஸுக்கு இருக்கா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியா. இவங்க கண்டுபிடிச்சதுதான் 100 மீட்டர் சைஸ். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிருகத்தோட பேசலும் தானே. மீனுகிட்ட சொன்னாங்களாம், எல்லாத்திட சாப்பாட்டை நீ மட்டும் திண்டா, நான் அல்லாஹ் கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு வாதாடி இந்த பொறுப்படுத்தன், நீ எல்லாத்த சாப்பாட்டை நீ மட்டும் திண்டா எப்படி என்று கேட்டோன்னே மீன் சொன்னதான், நீங்க பாரம் எடுத்த விளையாட்டு தான் நான் இந்த பசியில என்று சொன்னதான். நீங்க பாரம் எடுத்த விளையாட்டு, நான் பசியில, என்ற ரப்பனே பசியில போடல, எனக்கு தேவையான ரிஸ்க ஒவ்வொரு நாளும் பவுரு நிறைய தந்து கொண்டு தான் இருக்கிறான். அந்த சின்ன இறால்ல 40 மில்லியன் பீசஸ், 4 கோடி இறால ஒரு திமிங்கலம் சாப்பிடுது. ஒரு பிளைட் என்ஜின் பிளைட்ல ஏறும்போது சத்தம் கொண்டு வருமே, அந்த என்ஜின் சத்தம், அந்த சத்தமாம் திமிங்கிலம் மீன் சின்ன ஒரு மூச்சுட்டா நடுக்கடல்ல சொட்டியும் அது தெரியுது இல்லையாம் யாருக்கும். இப்படி பார்த்தோம்டா ஒவ்வொரு பறவை, ஒவ்வொரு மிருகம், ஒவ்வொரு விஷஜந்த பத்தி ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க, அவுலியாக்கள் யாரென்று விளங்கும். அதனாலதான் நல்லடியார்கள் சொல்லி தாராங்க,
அல்லாஹ்ட படைப்பினங்களை பத்தி சிந்திங்க. ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சா தெரியும், எனக்கு தெரியாட்டி அப்படி ஒன்று இல்லை. எனவே நாம் மனிதனாக பிறந்தது ஒரு நோக்கத்துக்காக, அல்லாஹ்வை அறிவதற்காக. வலிமார்களை கண்ணியப்படுத்தி, வலிமார்கள் மூலம் நபிமார்களை கண்ணியப்படுத்தி, நபிமார்கள் மூலம் அல்லாஹுவை அடையத்தான் நாம் உலகத்தில் மனிதனாக பிறந்தோம். எனவே பெரும் பெரும் நாதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், அவுலியாக்கள் இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு நேர்வழி காட்டினார்கள். வலீஃபா யாக்கூத்தியாவை தந்திருக்கிறார்கள், திக்ர் ஸலவாத்து ராத்திபுகளை தந்திருக்கிறார்கள், அதில் பரக்கத்துகள் நிறைய நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அனைத்து வலீஃபாவிலும் யாக்கூத்தியாவிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்துகள் மட்டுமே, குர்ஆன் ஆயத்துகள் மட்டுமே, அவர்களுடைய சங்கையான வாயால் ஓதி காண்பிக்கப்பட்ட துஆக்கள் மட்டுமே, வேற இடைச்செருகல்கள் ஒன்றுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அற்புதமான படைப்பு. மிராஜுக்கு சென்றார்கள். மிராஜுக்கு செல்லும் போது கூட அல்லாஹ் உங்களோட செருப்பை கலட்டுங்க என்று சொல்லல, அதே செருப்போட தான் போனார்கள். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபி பட்டத்தை கொடுக்கும் போது ஃபக்லானா அலைக இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, துவா என்ற கண்ணியமான பரிசுத்தமான இடத்தில் இருக்கிறீங்க மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களோட 2 செருப்பையும் கலட்டிட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொன்னான். பூமியில அல்லாஹ் செருப்பை கலட்ட சொன்னான். 7 வானத்தை தாண்டி போயும் செருப்போட போய்விட்டு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான செருப்பு. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வானத்தில் பிளாக் ஹோல் அண்ட் ஒன்று இருக்குது. முதலாம் வானத்தில் பிளாக் ஹோல் அண்ட் ஒன்று இருக்குது. விஞ்ஞானிகள் இப்ப சொல்றாங்க பிளாக் ஹோல் அதுக்குள்ளால யாராவது ஒருத்தர் போனாரண்டா வெளியில வர முடியாது. அந்த பிளாக் ஹோல் எவ்வளவு பெருசு சொன்னா சூரியனையும் விழுங்கக்கூடிய அளவு பெரிய ஹோல். அது ஹோலண்டா குழி, பெரிய ஒரு எடை வானத்தில் இருக்குதாம். முதலாம் வானம். அந்த முதலாம் வானத்தில் அந்த பிளாக் ஹோல், பிளாக் என்றா கருப்பு, கருப்பு என்ன இருட்டு, என்ன தெரியுமா இருட்டது? இருட்டல்ல, அது வெளிச்சம் மிஞ்சி கண்ணுக்கு அடங்காம இருட்டு. கண்ணுக்கு தெரிபடாட்டி நாங்க இருட்டுவோம். இந்த இருட்டல்ல, அது வெளிச்சம் மட்டும். அல்லாஹ் என்ன? அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லாருல், மேல போ 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 வெளிச்சம் மட்டும்தான். اللهم صل وسلم بجميع الشؤون في الظهور والبطون على من منه انشقت الاسرار الكامنه في ذاته العليه ظهورا وانفلقت அன்வார். அன்வார் என்றா என்ன? அன்வார் ஒளிகள். நூறுடைய ப்ளூரல் அன்வார். நூர் வெளிச்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஸலவாத் சொல்ல தொடங்கினாலே அது நூர்ல தான் முடியும். அது வலீஃபா. யாக்கூத்தியாவை எடுத்து பார்த்தா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. எல்லாரும் ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா மன் ஜஅல்தஹு ஸபபல் லின்ஷிகாகி அஸ்ராரிக்கல் ஜபருத்திய்யா வன்ஃபிலாகன் என்ன லி அன்வாரிக்கர் ரஹ்மானியா, ரஹ்மானுடைய ரஹமத்துகள் நிறைந்த ஒளிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி. ஒளிக்கு மட்டும்தான் 7 வானத்தை தாண்டலாம். இந்த பிளாக் ஹோல்ல இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல், ஆகப்பெரிய இடைவெளி. அத இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நேரதானம் அது இருக்குது. ஏனென்று கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமாவில் இருந்து நேர போகாமல் லேண்ட் ரூட்ல பைத்துல் முகத்தஸுக்கு போய் அங்கிருந்து போனதுக்கு காரணமே அந்த வெளிச்சம் நிறைந்த அந்த இடைவெளியால போனாங்க. போனவருக்கு வர முடியாது. அது விஞ்ஞானி சொல்றது. நாம் சொல்கிறோம் வர முடியும், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு மட்டுமே. 2ஆம் வானம், 3ஆம் வானம், வெளிச்சத்துக்கு மேல வெளிச்சம், இருட்டுக்கு மேல இருட்டு. கடலுக்கு கீழே எப்படி இருட்டோ இதே போல 2ஆம் வானம் 3ஆம் வானம் இருட்டு. இருட்டெண்டா என்ன? உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய பாஷையில தான் இருட்டு. கண்ண பொத்தினா இருட்டு, லைட் நூண்டா இருட்டு, ராவேக்கு சூரியனும் சந்திரனும் வரல என்றா இருட்டு. இருட்டென்று சொன்னாத்தானே விளங்கும்.
அதனால இருட்டு. ஆனா உண்மையில் யதார்த்தம் இருட்டல்ல, வெளிச்சம். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்தையும் புழுங்கிடும். 7 வானத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய முன்னிலையில் சன்னிதானத்தில் போய் நின்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதைத்தான் யாக்கூத்தியாவில் முஹம்மது இப்னு முஹம்மதுல் ஃபாசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வஹிஜாபுக்கல் ஆலம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் வலுப்பமான சங்கையான திரையாக இருக்கிறீர்கள். நமக்கு 70,000 திரைகளுக்கு அப்பால் தான் அனைத்துமே நடைபெறுகிறது. ஒரு திரையை கூட பார்க்க முடியாது. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து திரைகளையும் தாண்டி மாஸாகல் பஸர், கண் கூசாமல் அல்லாஹ்வை பார்த்தார்கள், புறக்கண்களால் பார்த்தார்கள். இதை வலீஃபா யாக்கூத்தியாவில் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். எனவே இதை பேசி பேசி வயசாலியாகி மௌத்தாவுறது நோக்கம் இல்லை. நாம் நல்லவர்களாக, ஸ்ரீதேவிகளாக, கபருக்கு நன்மைகளை அனுப்பக்கூடியவர்களாக, குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக, ஏழை எளிய மக்களுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, அண்டை வீட்டார்களுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமை செய்து ஒற்றுமையோடு மன்னித்து விட்டு கொடுத்து என்னுடைய கபரை நான் போக முந்தி வெளிச்சமாக்குவேன் என்ற சிந்தனையோட வாழணும். எனவே வலிமார்கள் நமக்கு சொல்லி தந்தத்தை சரியா செஞ்சு வந்தா அதுவே போதும், வேறொன்னும் செய்ய தேவையில்லை, அதுவே போதுமானது. எனவே என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, இந்த மஜ்லிஸை அலங்கரிக்க செய்து ஸ்ரீதேவி தனத்தோடு அனைவரையும் வர வைத்து யாரெல்லாம் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு உடம்பால், பொருளால், வியர்வையால், சிந்தனையால், நேரத்தால் கஷ்டப்பட்டு செய்தார்களோ அனைவருக்கும் நீ ரஹ்மத்து செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த மஜ்லிஸுக்கு வந்திருக்க கூடிய ஷாதுலியா தரீக்கா மட்டுமல்லாமல் எல்லா தரீக்காக்களை சேர்ந்த அனைவருக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக. அனைவருக்கும் ஈருலக பாக்கியங்களை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, யார் யார் என்னென்ன ஹாஜத்துகளோட இங்க வந்தார்களோ அனைத்து ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பாயாக. யார் யாரெல்லாம் என்னென்ன கவலைகளை சுமந்து கொண்டு வந்தார்களோ அனைத்து கவலைகளையும் காற்றோடு காற்றாக நடித்த கடலுக்கு தூக்கி வீசிவிட்டு மன நிம்மதியோடு வாழ வைப்பாயாக. யாரெல்லாம் வியாபாரம் வீழ்ச்சி அடைந்து கஷ்டப்பட்டு சொத்து செல்வங்களை இழக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்களோ, கடனாளிகளாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு உன்னுடைய ஹசானாவை திறந்து கொடுப்பாயாக. உன்னுடைய ஹசானாவை திறந்து தருவாயாக. உன்னுடைய ஹசானாவை திறந்து தருவாயாக. வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உன்னுடைய ஹசானாவை திறந்து தருவாயாக. யாரெல்லாம் நமது குடும்பத்தில் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய நோய்களையும் குணப்படுத்துவாயாக. யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை சந்தோஷமாக, நல்லவர்களாக, ஸ்ரீதேவிகளாக ஆவியத்தோட வீட்டுக்கு நடந்து வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நம்மிடத்தில் துஆ கேட்க சொல்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அனைத்து துஆக்களையும் கபூல் செய்வாயாக. யார் யாரெல்லாம் திருமணம் முடித்து பிள்ளை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எத்துணை வருடம் சென்றாலும் உன்னுடைய குதுரத்தால் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கலாம் யா அல்லாஹ். அவர்களுக்கு சாலிஹான அதபொழுக்கம் உள்ள அழகான குழந்தைகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகளை மனதில் வைத்துக் கொண்டு இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கிறார்களோ, நின்று கொண்டிருக்கிறார்களோ, வெளியிலிருந்து கேட்கிறார்களோ அனைவருடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகி கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய கபர்களையும் பிரகாசமாக்குவாயாக, வெளிச்சமாக்குவாயாக. கண் பார்வை எட்டும் அளவுக்கு விஷாலமாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாயாக. அவர்களுக்கு ஜன்னத்துல் பக்கியுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த பேருவலையில், விசேஷமாக பேருவலையில் யார் யாரெல்லாம் வியாபாரம் பண்ணி நஷ்டவாளிகளாக உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவர்களை எழுப்பி உன்னுடைய ஹசானாவை திறந்து கொடுப்பாயாக. அவர்களுக்கு சொத்து செல்வங்களை கொடுப்பாயாக. முழு இலங்கைக்கும் அள்ளி வழங்கக்கூடிய தன்மையை கொடுப்பாயாக. யாரெல்லாம் நஷ்டமடைந்து கடனாளியாகி வட்டி கொடுமை, வங்கி கொடுமையில் சிக்கி தவித்து வீடுகளையும் நகைகளையும் ஈடு வைத்து கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மையமாக வைத்து எங்களை குற்றம் பிடித்து விடாமல் நம்மை மன்னித்து நீ அருள் புரிவாயாக.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹராமான விடயங்களில் பேணுதலை தருவாயாக. சுபஹ் தொழுகையில் பேணுதலை தருவாயாக. இமாம் ஜமாஅத்தோடு 5 வக்தையும் தொழும் பாக்கியத்தை தருவாயாக. சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கும் ஆர்வத்தை தருவாயாக. எல்லா மனிதர்களையும் மனசை துன்புறுத்தாமல் அனைவரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தாய் தகப்பனுடைய பதுவாவுக்கு ஆளாகி விடாமல் அவருடைய துஆ பரக்கத்தை தருவாயாக. நமது குடும்பத்தில் உள்ள குமரி பெண்களுக்குரிய சாலிஹான கணவன்மார்களை நீயே தெரிந்தெடுத்து தருவாயாக. நம்முடைய குடும்பத்தில் வயது வந்த வாலிபர்களுக்குரிய சாலிஹான மனைவிமார்களை நீயே தெரிந்தெடுத்து தருவாயாக. கணவன் மனைவிமார்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாகி பிரிந்து தலாக் சொல்லி பிள்ளைகள் அனாதையாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறதோ அவர்களை நீயே பாதுகாப்பாயாக, சேர்த்து வைப்பாயாக. அதே போல ரஹ்மானே, கணவன்மார்கள் மௌத்தாக்கப்பட்டு விதவைகளாக எந்த பெண்மணிகள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீ பொறுப்பாக இருப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரையும் இந்த நாட்டையும் சமாதானத்தை வளரச் செய்யக்கூடிய நாடாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த இலங்கை நாட்டிலே முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் ஒற்றுமையோடு சுபீட்சத்தோடு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பை நமக்கு அமைத்து தருவாயாக. யா அல்லாஹ், அனைவருக்கும் ஆவியத்தையும் ரஹமத்தையும் நேமத்தையும் தந்து வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத கேன்சர், டெங்கு, ஹார்ட் அட்டாக், கிட்னி வியாதி, பிரஷர், சீனி வியாதி போன்ற நோய்கள் வந்து இளம் வயதில் மௌத்தாகி விடாமல் ஆயுளை நீடித்து சாலிஹான அமல்களாக மக்களுக்கு சேவை செய்துவிட்டு மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நம்முடைய அனைத்து துஆக்களையும் உன்னுடைய ஹபீபான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை நீயே கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولمشائخنا ولأساتذتنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.